வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு அருமையான ஒரு நாளில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுது நாங்கள் ஒரு எத்தனை பேர் இந்த காருக்குள்ள 5 பேர் இருக்கிறோம். எங்களுடைய சாரதியாக இப்பொழுது குமார் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். மிகவும் அருமையான ஒரு கார், நல்ல கார். என்ன குமார் இது? சூப்பர் கார் உண்டு, நல்ல அருமையான கார், நல்லா போய்கொண்டிருக்கு. டொயோட்டா ராஃபோ இவி என்றால் இது பாஷலி என்ன பேர்? எலக்ட்ரிக் வெஹிக்கிள். நல்ல கார் உண்டு. அதில் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், அதான் கொஷன். எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்றால், நீங்கள் முதல் பார்த்த நீங்கள் என்ற பதிவில் முதல்வருக்காக பார்த்து கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஆக்கள் அந்த பதிவை பார்த்துருக்குறீங்கள். பிபிஏஎஸ், அதாவது பிரம்மா, பி ஃபார் பிரம்மா, பி ஃபார் பிரமாண்டமான பிரமாண்டம், ரைட்? ஏ ஆச்சிரமம், மற்றது எஸ் சிட்னி, பிபிஏஎஸ் அப்படி சொல்கிற இடம். இந்து கோயிலாக கருதப்படும் இந்த கோயில், இந்து கோயில் தான், இந்து கோயிலாக கருதப்படுறதில்லை. இந்து கோயில் ஆஸ்திரேலியாவிலேயே ஒரு பெரிய கோயில்னு சொல்லி வந்திருக்கு. பிபிஏஎஸ் என்று சொல்கிற இடம் ஆஸ்திரேலியாவின் வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் இருக்கிற இடம். அந்த இடங்களில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி போயிட்டு அங்கே போயிட்டு உள்ளுக்கு காட்டுவோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாருங்க. போன முறை பார்த்தாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக நான் அன்றைக்கு உள்ளுக்கு கொண்டே காட்டையில், இன்றைக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு முயற்சிக்கிறோம். அன்று நீங்கள் பார்த்துருந்தா எக்கச்சக்கமான சனம் வந்தாங்க. ஓப்பன் டேக்கு முதல் போனான் நான். இப்போ ஓப்பன் பண்ணி ஆக்கள் எல்லாம் போத்து வாங்கிட்டோம் என்று கழிப்படுறோம். அங்கே தான் போய்கொண்டிருக்கிறோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். நான் இந்த முறை போன முறை தனியாக போனான், திடீரென்று வந்த விசிட் என்றபடியாக. இந்த முறை நிறைய பேர் இங்கே பாருங்க, எல்லாரும் இருக்கணும். ஹலோ, எப்படி ஓகே, என்ன மாதிரி போகிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியா ஃபெடரல் எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் ஓட் பண்ணிட்டோம். நான் முதலே போட்டுட்டேன் போட், மற்ற எல்லோரும் இன்றைக்கு போட்டுட்டோம். எர்ஸ்கின் பார்க் ரோட், ரோப்பர் ரோட், இந்த எக்ஸிட் தான் எடுக்க போகிறோம். என்ன குமார்? இந்த எக்ஸிட் எடுத்து தான் போகிறோம். நான் என்னோட கனவேர் கேட்டிருந்தீங்கள் முதல் பதிவில் என்னென்று அந்த இடத்தை போகிறதுன்னு தான் இந்த பதிவு. M4 எர்ஸ்கின் பார்க் ரோப்பர் ரோட் எக்ஸிட் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு பிறகு நான் முக்கியமான சந்தியல் வரைக்குள்ளே சொல்கிறேன் என்ன மாதிரி போகிறேன்ட்டு. இதில் கூடுதலாக நிறைய இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்குங்கால டெவலப்மெண்ட்ஸ் நிறைய நடந்து கொண்டிருக்கு. சரி தானே, வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இல்லை, இந்த எக்ஸிட் எடுக்க போகிறோம், ரைட்? M4 இந்த எக்ஸிட் எடுக்க போகிறோம். இதில் பாருங்க தெரியுது சைன், ரைட்? சென்ட் கிளையர் எர்ஸ்கின் பார்க் மவுண்ட் ரீட் எக்ஸிட், எர்ஸ்கின் பார்க் ரோடு எக்ஸிட் எடுக்கிறோம். சரி தானே, நாங்கள் போகிற இந்த கோயில் ஒரு ஸ்ரீ நாராயண் டெம்பிள். இந்த கோயிலில் கடவுளர்கள் நிறைய பேர் இருக்கணும் தானே. அதில் ஸ்ரீ நாராயண பகவானை ஒரு பிரதான தெய்வமாக வைத்து பூஜைகள் நடாத்தப்படுகிறது. அதை விட ஆன்மீகம் மற்றும் சமூக விழாக்களுக்கு முக்கிய இடமாக இந்த இடம் சொல்லப்படுது. அதாவது பிபிஏஎஸ் என்று சொல்லப்படுது, பிரம்மாண்ட ஆசிரமம், சிட்னி. அதுதான் இந்த கோயிலுக்கு உள்ள பெயர். இந்த கோயிலில் சிறப்பம்சம் என்னென்னா, அழகான ஒரு கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படி நாராயண பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த இதில் குறிப்பாக தினசரி பூஜைகள், பஜனை, திருவிழாக்கள், ஆன்மீக நிகழ்வுகள் என்பன இந்த கோயிலில் நடைபெறுகிறது. போய் பார்ப்போம். இன்னும் கனதூரம் இல்லை, ஒரு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். ஒரு அழகான இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற இடம். 2 பக்கமும் சிறப்பாக கட்டியிருக்கிறார்கள். பொதுவாக மக்கள் எங்களை பக்கத்தில் வாரது குறைவு தேவையில்லாமல் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்கே நடந்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ நிறைய இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ் இங்கே இருக்குது. இந்த ஜாட் சென்டர் போட்டுக்கிறான். இதில் என்ன நடக்குது? ஜாட்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியோ இதில் கிடக்குன்னு
டொயோட்டாவா? டொயோட்டா யாடா இருக்கலாம் டிடிஐ என்ன ஓட்டு வச்சுருக்காங்க. இடங்களை நிச்சயமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூட ஒரு சந்தோஷமாக இருக்குது. பாருங்க, நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கு, அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்கு, ரோடுகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரியல், அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த கோயிலை மட்டும் இல்லை, நாங்கள் இப்படி வரைக்குள்ள ஒரு பல இடங்கள் எஞ்சி பாருங்க, பெரிய ஒரு ஜாட் ஒன்று இதில் கட்டி கொண்டிருக்கணும். ரெண்டு பக்கமும் ஐ திங்க் இட்ஸ் கம்ஸ் அண்ட் லிவர்பூல் கவுன்சில் நினைக்கிறேன். லிவர்பூல் அல்லது பென்ட்ரித் கவுன்சிலுக்கு ஏற்பட்ட பகுதியாக இருக்குது. இங்கே பாருங்க, இதில் ஒரு பழைய ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, நல்ல அழகான ஒரு காணியல், நல்ல என்ன சொல்கிறது, வெஜிடபிள் கார்டன்ஸ் நிறைய இருக்குது. இங்கே க்ரீன் கார்டன் சொல்லக்கூடி மூடி மறைச்சி வச்சிங்கன்னா கார்டன்ஸ் இருக்குது. அழகான ஒரு பகுதி உண்டு என்ன குமார், பார்க்க நல்ல சந்தோஷமாக இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு டைம் இருந்தால் குடியில் ஒழும்பி இப்படி ஒரு டிரைவ் கொண்டு போகணும். குரூப்பாக போகக்குள்ள நல்லா இருக்குது, சந்தோஷமாக ரசித்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நிறைய டெவலப்மெண்ட். இதில் ஒரு சோலார் பேனல் போட்டு வச்சுக்கணும். இன்னும் ஒரு வேலை நடந்து கொண்டு இருக்கு, எக்ஸ்கவேட் பண்ணி நல்ல வடிவாக செய்து கொண்டிருக்காங்க. நான் இந்த பிபிஎஸ் பிரம்மாண்ட ஆசிரமத்துக்கு போகிற வழியைத்தான் இப்போ காட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்டா இது ஒரு அழகான ஒரு பாதையாக இருக்குது, அதை உங்களோட இருந்து கொள்ளலாமன்றதுக்காண்டி தான் போட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதுவும் ஒரு வடையான ஒரு பகுதி, நல்ல பழைய ஸ்டைல் வீடுகள் இருக்கு, மரங்கள், இந்த பழைய டிராக்டர் ஒன்று நிற்குது அதில். பெட்ரோல் விலை இங்கே எவ்வளோ போட்டுக்கிறான், 181 10 குறைவாக உள்ளது. நாங்கள் அதில் போய் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம் போல இருக்குண்ணே. கோழி ஃபார்ம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களே, பெரிய ஒரு கோழி நிற்குது அதில், பெரிய ஒரு கோழி நிற்கிற இதில் ஒரு. சார், இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம் என்ன குமார், இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம், 3 minutesல அந்த இடத்தை வந்துடுவோம். இது வந்து இப்போ இந்த கோயில் வந்து கூடுதலாக இந்தியா குஜராத் என்ற மாநிலத்தில் சேர்ந்த மக்கள் தான் கூடுதலாக வைஷ்ணவ சமயம், அதாவது இந்த வைஷ்ணவ சமயத்தை பிரிவை சேர்ந்தவர்கள். அந்த நாராயணன் தான் இந்த கோயிலின் நீர், நாராயண் தான் இருக்குங்க. நல்ல நல்ல ஒரு மதிலுக்கு வேலை கட்டிக்கிறாங்க. நேராக போகணுமா இதுக்குள்ளேயா? இண்டஸ்ட்ரியல் இவருங்க, இல்லை ரிட்டைனிங் வால்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ எங்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த டெம்பிள் இதில் தெரிய வேணும். இந்த இருக்கு, எந்த தெரியுது டெம்பிள், இந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க. இதில் ஒரு 300 meters திரும்ப வேணும். நிறைய இண்டஸ்ட்ரியல் வீடுகள் கட்டப்படுது, கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இங்கே பாருங்க, இதுதான் இந்த என்ட்ரி, இதெல்லாம் இருக்கு. அன்றைக்கு நான் இதெல்லாம் போன ஞாபகம். அப்படிலாமா திறந்துருக்கு, உள்ள கொடுங்க. ரைட், இதுக்குள்ளெல்லாம் போகணும். அப்படியே நேராக போனால் நேராக விடுங்க. அப்படியே இதான் இந்த நாராயண் டெம்பிள். இல்ல பெரிய கோயிலா மேடம்? சுவாமிநாராயணன் ஜெயந்தி, சுவாமிநாராயணன் மண்டீர் அண்ட் கல்ச்சரல் பிரசிடென்ட் போட்டு வச்சுக்கணும். நல்ல வடிவான கோயில் உண்டு. நேர கோயில் மட்டும் போட்டுருவோம் ஒரு காலை, நேர போடுங்க. காரில் போகுதானே, அப்படியே போயிட்டு போகக்கூடிய இடத்த போட்டு திரும்புவோம். சும்மா சுற்றி ஒரு அடுக்கிற கூடிய இடத்த எடுப்போம். நான் போன முறை வரைக்கும் சரியான க்ரௌடு, எக்கச்சக்கமான ஜனன்ன்றது, அதால் உள்ளுக்கு போகலாம் போயிட்டுது. இந்த முறை நண்பர்களுடன் வந்திருக்கிறேன்.
போன முறை கன பேர் பார்த்தாங்களா, நான் போன முறை இது மட்டும் வந்து திரும்பிட்டேன், பின்னுக்கு விட இல்லை. என்றால் கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்படியே நாங்கள் போகக்கூடிய அளவுக்கு நேராக போய் பார்த்துட்டு அவர் சுற்றி மட்டும் சுற்றி கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. பிரம்மாண்டமான ஒரு கோயில் தான். இவர்கள் இந்த கோயில் வந்து கூடுதலாக உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் வேறு இடங்களையும் நடத்த பார்த்துருக்குறோம். இல்லை இது அவேண்டான், எல்லாம் ஒரே கோயில் தான். நேராக போயிட்டு மேலே போயிட்டு திருப்பிட்டு வருவோம். என்ன போட்டு திருப்பி அடிச்சுட்டு வருவோம். திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்டா. நிறைய வேலைகள் நடந்துகிட்டு இந்தியாலையும். இதுக்குள்ள காப்பாக்குறது ஆட்சி, இது ஒரு ஆச்சரியம் இல்லை. இதுக்குள்ள விடலாம் போல, இதுக்குள்ள விடலாம் போல. இதுல ரைட் எடுங்க. இப்படி நேர போவோம். இது பாத்தீங்களா, இது இப்படி சுற்றி பார்த்துட்டு போவோம். அப்படியே போய் அங்கே மெயின் என்ட்ரன்ஸுக்கு போனோம்னா சரி. அன்று என்னோட வந்து இன்றைக்கு வந்தது அக்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். ஒன்று குமார் எனக்கு இப்படி டிரைவ் பண்ணக்குள்ள எடுக்க நல்லா இருக்குது குமார், அதுக்கு நான் தேங்க் பண்ணணும். இப்படியான ஒரு காட்சியில் மக்களோட பகிர்ந்து கொள்கிறேன்டா. குமாரை மறுக்க அடுக்கிறேன் நினைக்கிறார். நன்றி குமார். எனக்கு இன்று இந்த இது வன்பி எண்ணெய் நினைக்கிறீங்க இல்லைன்னா இங்கே போகலாமா? இல்லை இதாக இருக்கணும், அங்கெல்லாம் இருக்கு என்ன. அதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அப்போ அங்கால போனா வர்றதுக்கு கோயில் அழகான ஒரு கோயில். அங்கே பார்க்கிங் அங்கே முன்னுக்கு இருக்குது. நாங்கள் முன்னுக்கு போயிட்டு அந்த கார் அதில் நிற்குது, ரெட் லைட் பார்த்திக்கொண்டு நிற்குது. அது இல்லை, அங்கே இருந்து தான் பெறணும். அங்கே இருந்து அங்கே தான் என்ட்ரி இருக்குது. அதுதான் அது மெயின். இது அந்த முன்னுக்கு என்ட்ரன்ஸ் வந்து இந்த ரிவர்ஸ் பண்ணி பார்க் பண்ணினோம். அதுக்கிட்ட பார்க் பண்ணிட்டு வரைக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய காட்சிகள் இருக்குது. பிறகு இதுக்குள்ள நாங்கள் பெறலாம் விருப்பமாட்டா. சிறப்பான ஒரு கோயில். இது வந்து கூடுதலாக எந்த என்ன பேர், எந்த மாநிலம்னு சொன்னாங்க? குஜராத். குஜராத்தை சேர்ந்த மக்கள்லாம் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர் தான் நீங்கள் கூடுதலாக வந்து செய்யணும். அவைய கம்யூனிட்டி கோவிலாக இருக்குது. அப்படியே நேர விட்டு அந்த காரை பார்க் பண்ணுறதுக்கு அதில் விட்டுப்புறம் நாங்கள் நடந்து வருவோம். ஏண்டா முன்னுக்கு தான் நிறைய விஷயங்கள் அதில் என்ட்ரன்ஸ் நல்ல வடிவ வச்சுருக்கணும். அந்த பாருங்க முன்னுக்கு அந்த நாராயண் முன்னுக்கு அந்த என்ட்ரியிலிருந்து வருவோம். கார் பார்க்கிங் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அழகான ஒரு கோயில். வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படி கட்டப்பட்ட ஒரு கோயில் என்று சொல்லப்படுது. நான் போன முறை வந்தும் இது போட்டிருந்தேன். நான் அதை பார்த்து கன பேர் வந்திருக்கிறீங்கள், ஆதரவளிச்சிருக்கிறீங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நல்லா இருக்குண்ணே. இதில் இன்னும் ஒரு சிறப்பாக இந்த ஒரு பின்னை கூட வடிவாக வச்சு கட்டியிருக்கணும். இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜ் சின்ன ஒரு ஃபுட்பாத், ஒரு கிரீக்குக்கு மேலால் போகிறபடியே அதுக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு சிறப்பாக கட்டியிருக்கணும். என்ன உள்ள போட்டாமா? ரைட். எல்லாரும் திரும்ப ஒரு படத்துக்கு இல்லை இருக்கா, திரும்ப இருக்கா நின்று ரைட். வாங்க அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம். என்ன இப்போ என்ன இது இருக்காமா, பூசை என்ன இருக்காமா? ரைட்.
சரியான பிரம்மாண்டமான ஒரு டெம்பிள். நான் முதல்ல ஒருக்கா தனியாக வந்தேன். நான் அதில் போட்டிருக்கு பிஏபிஎஸ் ஹிந்து மண்டீர். மணியோட பூட்டிடணுமா? Babs. Yes, right inside. Yes, go right inside. This right inside. Yes, just keep going. கண்டுபிடிக்கணும். પછી હા એ તો આપણે મૂકી દે પેલા કઈ બોક્સ છે ને કેન્સલ ડોનેશન બોક્સ take care of that. Why? If get chance. மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மண்டபம். உள்ளுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கு வந்திருக்கிறேன். பூஜை நடக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு நாளைக்கு வரலாம். நல்லா இருக்கு. உடனே வந்துட்டீங்கல்ல, எங்கே விட்டீங்க சார்? அதே இடத்த அப்படி சுற்றி வந்தீங்களா? நில்லுங்க, திரும்பி நில்லுங்க. எங்களோட பக்தர் ஒரு ஆள் வந்துக்கிறார், விஷ்ணு பக்தர். இல்லைங்க, இல்லை நீங்கள் முடியும், நீங்கள் இல்லை மூன்று பேர் ரெடி இல்லைங்க வரணும். நீங்கள் இப்படியே போயிட்டு இந்த கீழ் பட்டனை தட்டுங்க. சரியா, இதை இப்படி கீழே போடுங்க. நிப்பாட்டாமல் இப்படியே திறந்து போய் கொண்டிருக்கட்டும். கீழ் பட்டனை மட்டும் தட்டணும். எல்லாருக்கும் நன்றி நன்றி ரேணுகா. இப்பொழுது என்னுடைய கேமரா பர்சனாக தொழில்பட்டு கொண்டிருக்கிறார். எப்படி இருக்கு ரேணுகா வந்தது? எப்படி இருக்கு? ஓத்திட்டேன்னு நீங்க எதிர்பார்க்கல இப்படி இருக்குமெண்டு. நல்ல பிரம்மாண்டம் நல்லா இருக்கேண்ணே. நான் அதான் திரும்ப உள்ள அன்றைக்கு வரைக்கும் உள்ளுக்கு வரையில்லை, சரியான க்ரௌட். அன்றைக்கு வெளியில் லைனில் நின்று தான் உள்ளுக்கு வரணும். அப்போ இன்றைக்கு யோசிச்சேன் இப்படி உள்ளுக்கு இருக்கா வந்து பார்க்கணுமாண்டு. எப்படி இருக்கு வசந்த்? நீங்கள் ஒன்று தந்தீங்களா? இது தந்தவியா? ரைட். ஷோர்ட்ஸ் போட்டபடியே குமாருக்கு இதை கொடுத்துருக்கு. நம்ம இதை அணைஞ்சி கொண்டு உள்ளுக்கு வர சொல்லி. மற்றது இங்கே விரைக்குள்ள அவையல் வந்து தனியாக விடுறத விரும்பல, அவையல் குடும்பத்தோட விடுறது தான் விரும்பினோம். எனக்கு போன முறை விரைக்குள்ளேயும் இந்த பிரச்சனை நடந்தது. போன முறை தனியாக வந்தேன் நான்.
அப்போ எனக்கு அவையில் பெருசாக அதை என்கரேஜ் பண்ண இல்லை. ம் நல்லா இருக்கு, என்ன நல்ல பெரிய ஒரு எப்படி இருக்கு வந்தது? ஆ? நீங்கள் வந்ததுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். என்னண்டா எல்லாரும் பெரியக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன. ம்? ஆ, தனியை நான் வந்து பார்த்தது அந்த எல்லாரும் பெரியக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டு. பாமாக்கா நீங்களும் வந்தது நல்ல சந்தோஷம். அண்டு குமார் எல்லாரும் சேர்ந்து வந்தாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிட்னியில் இருந்தால் இருக்கிறார்கள், வந்து பாருங்கோ. இட்ஸ் வர்த் இட். இன்னும் நான் முதல் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய கட்டட வேலைகள் இதுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கு. அதில் எழுதியிருக்கேன், when coming to the mandir for darshan, one should definitely read 3 verses from the Sastang. இதில் உள்ளது வார்த்தை. All males and females are entitled to Sastang. All entitled to. போட்டப்படுது. இப்போ நாங்கள் நல்ல குட் டைமிங்கில் வந்துக்கிறோம். போட்டப்பட்டுட்டு ஸோ இதில் இன்னும் உண்டு இந்த சாதியை பற்றி கூட போட்டுக்கணும். ஆல் மென் அண்ட் உமன் ஆஃப் ஆல் காஸ்ட் ஃபார் எவர் என்டைல் டு சத்சங் பிரம்ம வித்யா அண்ட் மோக்ஷா do not attribute notions of superiority and inferiority based on varna. All persons should shun their ego based on their caste and serve one another. No one is superior, no one is inferior by birth. Therefore, one should not quarrel based on caste or class and should joyfully practice sustenance. உண்மையிலேயே எந்த ஒரு சாதி, நிறம், மதம் வேறுபாடற்ற ஒரு சங்கமாக இருக்கிறது. நாங்கள் உண்மையிலே நல்ல டைமிங் வந்திருக்கிறோம். I really appreciated people who joined with me this journey. பாருங்கள், மேலுக்கு நல்ல ரூஃப் ஸ்ட்ரக்சர் நல்ல வடிவாக இருக்கு. என்று அபிஷேக் மண்டபம் ஸ்ரீ பண்ணி பாருங்க. இந்த நேரத்தில் என்னையும் ஒருக்கா காட்டிக்கொள்கிறேன். பாருங்க, அழகான ஒரு பெரிய கோயில். சிட்னியில் இருக்கிறார்கள் தவறாமல் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்று சொல்லலாம். ஒரு ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான் இதை பார்க்கலாம். உள்ளுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அமைதியான ஒரு இடம். பகல் 12 மணிக்கு உள்ளுக்கு பூட்டினோம். என்னோட வந்தாக்கள் எல்லோரும் அங்கே நிற்கணும். எல்லோரும் சேர்ந்து பின்னுக்கு போய் பார்ப்போம். This body has been received to eradicate all flaws, attain the Brahmic state of devotion to Bhagavan. All these certainly attained by practice sansara.
Thank you. Thank you. Thank you. Ram Navami, Janmashtami, we celebrate all that festival over here. So if you can scan, you can just put your email, so we can your information. We can send you the email. Okay. Okay. All good. Thank you. Thank you. Thank you. Look at this. A beautiful mandir will be built in Sydney. The Australian continent was remaining. Now Sydney will have this mandir. It will be vibrant, wonderful, unique, unparalleled, and magnificent. Such a beautiful plan has been rafted that everyone will love it. And சொல்லி போட்டுக்கணும். அழகான ஒரு மண்டப வாசல். ஓகேயா இங்கே பாருங்கோ. சூப்பர். என்ன வருங்க இல்லைங்கோ ரெடி. இதில் வழக்கும் கவனம். இதுக்கு பின்னுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. நல்லா இருக்கு என்ன இந்த இடம். நல்ல ஒரு இந்த பழைய ஸ்டைலில் கட்டப்பட்ட ஒரு ஆச்சிரமம் என்று சொல்லினோம். May no one harm or hate others. May everyone always respect each other. நல்ல ஒரு போல் என்ன நல்ல சித்திர வேலைப்பாடுகள் அமைஞ்சு நீங்க சொன்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. இல்ல அது மட்டும் இல்ல எக்ஸ்பென்சிவ் தானே. இப்ப டிம்பர்ல இதை செய்யறதுன்றது இந்த டிம்பர் மாதிரி தோற்றக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். இதுக்கு பின்னுக்கும் பெரிய நிறைய இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபம் அல்லது கோவில் என்று தான் சொல்ல வேணும். அது ஆஸ்திரேலியாவில் இப்படியான ஒரு பெரிய ஒரு அளவில் கட்டி வைத்திருக்கிறார்கள். இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கு. வேலை இன்னும் முடியலை என்று தான் சொல்லினோம்.
ஸோ இதில் போட்டுக்கணும் வாட் இஸ் தர்ஷன் அண்ட் ஹவு டஸ் Purushottam Darshan guide us to entertainment, individual soul, divine blessing, material world. அப்படி வர இதில் போட்டிருக்கணும். வாங்க மேலுக்கு ஏறி பார்ப்போம். நல்ல வடிவான கேர்பன் கட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், டெக்டைல்ஸ் ஒவ்வொன்றுமே ரசிக்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். என்ன ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் இதில் உள்ள ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் ஸ்ட்ரக்சரல், சிவில், ஆர்கிடெக்சர் அத்தனையும் ஒரு சிறந்த கட்டிட தொழில் வல்லுநர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்றது பார்க்கக்கூடியதாக இருக்குது, ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. இல்லை இரவிலையும் ஒருக்கா வந்து பார்க்கல அடுத்த லெவலில் இருக்கும். நிச்சயமாக ஒரு இரவு நேர விசிட்டும் ஒரு நல்லா இருக்கும். நாங்கள் இன்னொரு நாளைக்கு இரவுலையும் பிறப்போம். அதில் கார்டன் பிட்ஸ் வச்சுருக்கணும். இதில் ஒரு செட் சங்கிலி இருக்குது. இதில் ஒரு நல்ல அழகாக இந்த நல்ல வடிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். என்ன இந்த கார்டன் பிட்ஸ் மாதிரி அக்கள் பூக்கண்டுகளை மேலுக்கு வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு living with unity, to act like the unity பற்றி அளிக்கணும். involves letting go personal desires, practicing tolerance and making an extra effort for others. பிரமுக் சுவாமி மகாராஜ் அப்படி ஒவ்வொரு இடத்தையும் a family that eats together, reads together and plays together stays together. ஒற்றுமை, இந்த குடும்ப ஒற்றுமையை பற்றி போட்டிருக்கணும். a family that eats together, reads together and plays together stays together. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் போட்டிருக்கிறார் சுவாமி சாம்ப் என்ற. நிறைய நல்ல விஷயங்கள் எழுதிக்கணும். சட் சங்கன்னு சொல்லி நம்ம, அதாவது இதில் என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போம். பியூரிட்டி in heart, actions and words. Purity means freeing the mind from negativity, serving selflessly, acting with integrity and speaking with kindness. These practices strengthen relationship, create harmony and lead to a spiritual fulfilling life. வசந்தி நல்ல கலர் போட்டு வந்துக்கிறீங்க. மேட்சிங் த எல்லா ஒவ்வொரு இதுக்கும் பார்க்குறது. இதில் இல்லை ஒரு படம் பண்ணிருப்போம், எல்லா கலரும் உங்களுக்கு மேட்ச் பண்ணது. நான் அதில் இருக்கிற கிட்ட வாங்க, நல்லா கிட்ட. இல்லைங்க, இந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் நல்லா செய்திருக்கணும். என்ன இந்த டிசைன் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்ந்து போகக்கூடிய மாதிரி அந்த வேலைப்பாடுகள் அமர்ந்திருக்கு. ஒவ்வொரு லேலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த லேண்ட் ஃபார்மேஷனும் ஏற்படுத்தி இருக்கணும், அல்லது இருந்திருக்கு. இந்த லேண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்படி ஸ்லோப்பிங் லேண்டில் இருந்திருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் ரிட்டைனிங் போல் மாதிரி கட்டி உயர்த்தி கொண்டு போய் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏர்த் ஒர்க் வந்து இனிஷியலாக வந்து சிவில் ஒர்க்ஸ் நிறைய வேலைகள் நல்ல வடிவாக அந்த லேண்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த டிசைன் வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்கூடியதாக இருக்குது. அவர்களுக்கு பாராட்டு. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, நடந்தோன்னு இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்க்குறதுக்கு விட்டுருக்கணும். இதுக்கு மேலே மிஞ்சி இது பார்த்துங்க, நாங்கள் முதல் வெளியில் பார்த்தது இங்கே ரெண்டு பார்க்கக்குள்ளே நல்ல சிறப்பாக இருக்குது. என்ன வேறு லெவலில் இருக்குது. இரவில் ஒரு நாளைக்கு வந்து பார்க்கக்குள்ள அது இரவில் ஒரு நாளைக்கு வரைக்கும் இன்னும் அழகாக இருக்கும். என்ன நைட் வியூ சூப்பராக இருக்கும். இது பாருங்க, இந்த லேண்ட் வந்து ஒரு மலை மாதிரி ஏறிக்கொண்டு அதில் ஒவ்வொரு இடத்தையும் ஃப்ளட்டாக வெட்டி இப்படி கட்டி படிப்படியாக போட்டு ஏற்றி கொண்டு போயிடணும். என்னூருக்கா இப்படி வாங்க, இந்தியாவில் பக்கம் சன் பக்கம் இப்படி நில்லுங்க, இப்படியா
எங்களுக்கு இப்படி இல்லை அது நல்லா இருக்கு வாங்க ரெடியா இங்கே இந்த சன்னின் முகத்தை பார்க்கணும் ரெடி It's promoting values like Seva, humanity, and unity. The present celebrates Indian traditions while fostering universal principles of harmony and inclusivity. The spiritual heaven connects individuals to divine wisdom, inspiring compassion and unity within communities. ஸோ எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லி தூண்டப்படுது. வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க. இதுக்கு மேலே அடுத்த இன்னும் ஒரு லெவல் இருக்குது. ஆனால் டெம்பரரியாக அதை பூட்டி வச்சுக்கணும். மேலே அது கனவே உண்மையாக சொல்லிக்கணும். ஸ்ரீ நன்றி நீங்கள் போட்டதுக்குன்னு சொல்லி அது உங்களுக்கும் நன்றி சொல்ல மாட்டேன். நான் தனியாக வந்தால் எனக்கு அவ்வளவு பார்க்கல. அது இப்படி வந்து தனியாக சும்மா ஒரு சில இடங்கள் தனி போய் பார்க்கலாம். இப்படி ஸ்பிரிச்சுவல் இப்படியான இடங்கள்ல ஒரு ஃபேமிலியாக அல்லது ஒரு குரூப்பாக வரைக்கும் நல்லா இருக்கும். என்ன சொல்லுங்க நான் வருவேன். வெரி குட். அப்போ தேங்க்யூ. நாங்கள் ஒரு நாளைக்கு இரவு வருவோம் குமார். இரவு ஒரு நாளைக்கு வருவோம். ஒரு நாளைக்கு இரவு இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும். நாங்க ஒரு 6 அப்படி வலிக்கிட்டோம்னா இதுல வந்து இந்த லைட்ஸ்ல இரவு நல்ல வடிவா இருக்கும். ஒரு உண்மையா வந்து இப்படியான இடம் நான் இதுல என்ஜாய் பண்றேன். என்னன்னா அவங்களோட இந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் வந்து திறமை அந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க் செய்திருக்காங்க. அந்த லேண்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கூட்டிப்பார். இதில் பார்க்கல தெரியுது என்ன வடிவாக இருக்குன்னு. இந்த முன்னுக்கு இந்த சிலை வந்து இங்கே ரெண்டு பார்க்கக்கூடியா இருக்கு. அந்த அளவுக்கு அந்த லேண்ட் ஃபார்மேஷன் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படி கட்டி அதில் அப்படி ரிட்டைனிங் வால் போட்டு இந்த பாருங்க இதில் ஒரு ரிட்டைனிங் வால் போட்டு தான் பெருசாக அது கான்கிரீட் ரிட்டைனிங் போட்டு அந்த லெவலில் வேறையா. இப்போ நாங்கள் நிற்கிறது இதில் ஒரு ரிட்டைனிங் வால் போட்டு அதுக்கு கீழாங்கல காப்பா அப்படி ஒவ்வொருத்தையும் நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி சூப்பராக கட்டிக்கிறாங்களே. எங்களுக்கு கொஞ்சம் தூரம் என்ன அவ்வளவு தூரம் இதுல இந்த ஒவ்வொன்றையும் வாசிக்கணும். அதில் இருக்கிறது முற்றும் புளிஞ்ச துறவி மாதிரி அவர்கிட்ட ஒவ்வொரு இதுகளை நீங்க வாட்சிங்கண்டா அது தெரியும். அதுல குடும்பம் எப்படி இருக்கணும் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க. யூனிட்டி அதில் பற்றி நிறைய விஷயங்கள். அதாவது ஒற்றுமை சாதியை பற்றி வடிவாக சொல்லிக்கணும். ஒரு மனுஷனும் வந்து சாதி என்ற இதால் பிரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறத வடிவாக சொல்லியிருக்கு. அதில் போட்டிருக்க அந்த சட் சங்குன்னு சொல்லினோம். அதில் வாராக்கள் ஒவ்வொரு நாளும் 3 இதை வாசிக்க சொல்லியிருக்கு. இந்த வாராக்கள் மினிமம் 3 சட் சங்கை வாசிக்க சொல்லி உள்ளுக்கு எழுதியிருக்கு. அப்படி நிறைய விஷயம் நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கணும். பொதுவாக நாங்கள் குஜராத்தி பீப்புளை பார்க்கல எனக்கு அது போகணும் குஜராத்துக்கு ஒரு போகணுன்ற ஆசை இருக்குது. அடுத்த இந்திய பயணத்தின் போது குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு சென்று இப்படியான இடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம். ஒரு கருத்துக்கள் ஒரு ஆக்களுக்கும் இருக்கும். உங்களோட பதிவுகளை போடுங்க. போன முறை வந்து இந்த கோயிலுக்கு வரைக்கும் எனக்கு இது பற்றிய பேக்ரவுண்ட் நாலேஜ் பெருசாக இருக்குது. இல்லை இப்பொழுது சில விஷயங்களை பார்த்துருந்தேன் நான். நல்லா இருக்குது பார்க்கக்குள்ள. ஸ்ட்ரக்சரல் இந்த ஆர்கிடெக்சரல் ஒர்க்கை பாருங்க சிறப்பாக இருக்குன்னு. ஒன்றுமவேல் எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் அதனை ஒரு சிறப்பாக செய்து வச்சிருக்கணும். 2 பேருக்கும் ஒழுங்குற நோக்கம் இல்லை போல இருக்கு. அப்படியே சட்சங்கில் சேர்ந்துட்டீங்க. மாமாக்கா என்ன நாளைக்கு வருவீங்களா? வந்தா போச்சு. இரவு நாளைக்கு நைட் வியூ பார்க்க வருவோம். Following Agna reflects faith, discipline, and humanity, trusting the Guru's guidance and seeing every task as sacred depends our connection with Parabrahma and leads to spiritual growth, joy, and fulfillment. Following the will Akshrama Guru. Chai, bang.
ஓ. இது இருக்குல்ல அது நான் பார்த்தேன் அப்போ அதை வாசிச்சேன் அதில். பாருங்க இதில் நல்ல வியூஸ் இருக்கு இங்கால என்ன இதில் வந்து இந்த நல்ல ஐடியாஸில் கட்டிக்கணும் பாருங்க சிவில் ஒர்க்ஸ் எல்லாம். அது வந்து இதில் தங்கி இருந்து கதிரையில் இருந்து ஃபேமிலி அந்த ஒரு ஒரு குடும்பமாக அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்திருந்து கதைச்சு மாதிரி கட்டியிருக்கணும். Look at this, so beautiful here. Sitting facility. Super facilities போட்டிருக்கணும். என்னோட இன்றைய தினம் இங்கே வந்த இந்த டீமுக்கு நன்றி சொல்ல வேணும். எல்லாரும் ஒரு காரில் பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு யூனிட்டி இருந்திருக்கு. யூனிட்டின்றதுக்கு எங்களுடைய இந்த ட்ரிப் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கோரில் எல்லாரும் காலையில் திடீரென்று சொல்ல எல்லாரும் வந்துட்டீங்க. இட்ஸ் எ குட் திங் இல்லை? இப்படி தனியாக வரன்னு பார்க்க இப்படி வரைக்கும் ஒரு சந்தோஷம் என்ன? இது அடுத்த லெவல். எப்படி வேறு வேறு லெவலில் இருக்குது. எத்தனை லெவல்? கிட்டத்தட்ட 4 லெவலில் இருக்குது பாருங்க இங்கே பக்கம். வேறு வேறு லெவலில் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டியிருக்கணும். அந்த ஸ்ப்ளிட் லெவல் ஹவுஸ்ன்ற மாதிரி இது ஸ்ப்ளிட் லெவல்லையே கோயிலே ஸ்ப்ளிட் லெவலில் கட்டிக்கிறாங்க. நிறைய லேண்ட்ஸ்கேப்பிங் சூப்பராக செய்திருக்கணும். வாட்டர் ஃபவுண்டைன் பாருங்க, வாட்டர் ரீஃபில் பண்ணக்கூடிய மாதிரி ரீஃபில் ஸ்டேஷன் ஒன்று கட்டிக்கணும். வாட்டர் ரீஃபில் ஸ்டேஷன். டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு கம் இன் நைட் டைம். இங்கே நைட் டைம் பிரேக்கில் இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்தேக்குள்ள சூப்பர் அடுத்த லெவலில் இருக்கும். இந்த நைட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் மேலுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி. அதை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோண்டா. எனக்கு என்ன ஒரு விசிட் இருக்குது நைட் டைம் பாராது. யாராவது என்னோட ஜாயின் பண்ண விரும்பினால் ப்ளீஸ் ஜாயின் மீ. இரவு நேர இந்த கோயிலுக்கு பெப்ஸ் பக்கத்தில் ஒரு கேன்டீன் மாதிரியும் வச்சுக்கணும். பெப்ஸ் இந்தியன் குக்கீஸ் இருக்கு. குக்கீஸ் பெப்ஸ் ப்ராடக்ட். So they sell food here. Restaurant நான் 8 மணி Friday, Saturday, 4 to 8. Sunday all day. So we can pay and have dinner. ரெஸ்டாரண்ட் இருக்காம இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே இந்த ஃபுட் இதுகள் இருக்குது. மற்றது இப்படியான சாமான்களும் வச்சுருக்கணும். எல்லாம் பெப்ஸ் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கணும். சிப்ஸ் இருக்குது, டொமேட்டோ சிப்ஸ். இது உரைப்பு போட்டது, இது உரைப்பு போட்டது. சாப்பாடு சும்மா போய் சாப்பிடுறது. இங்கே வந்து இந்த பகுதியில் இருக்கிறார்கள் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எங்களோட என்ன பேர் சிட்னி முருகன் கோயில் இருக்கிற மாதிரி தான் இவைகளும் சாப்பாடுகள் வச்சுக்கணும். ட்ரிங்க்ஸ் இருக்குது, பஞ்சாப் தாலி இருக்குது, ஸ்பைஸ்லோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது. கேன்டீன் வாலண்டியர்ஸாக தான் ஒர்க் பண்ணுறபடியாக பின்னர் 4 மணிலேருந்து 8 மணி மட்டும் இருக்கான். வாங்கவோ போகலாம். ஓரளவுக்கு முடிக்கு வந்துட்டோம். தண்ணியில் பார்த்தீங்களா எவ்வளோ இந்த மாடர்ன் ஸ்டைலில் கட்டிக்கிறாங்களா என்ன. இந்து கோயில்கள் கணக்கு கோயில்கள் இதில் பார்த்து நாங்கள் பழக வேண்டிய விஷயங்கள் கணக்கு இருக்குது. இவங்களோட இந்த டிசைன் குஜராத் பீப்புள்
ரைட். எவ்வளோ சிறப்பாக இந்த தண்ணியை கூட அழகான ஒரு இதில் சேர்க்குறாங்களா, அதே மாதிரி வெளியில் எல்லாம் வச்சுக்கிறாங்க. நிறைய விஷயங்களை இங்கே நாங்கள் கற்க வேண்டியிருக்கு. இங்கே வாட்டர் பாட்டிலில் வந்து ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி வசதி வச்சுருக்காங்க. ஓகே, பாருங்கள் எவ்வளோ நல்ல ஃபெசிலிட்டிஸ் கன விஷயம் இங்கே நாங்கள் லேர்ன் பண்ண இருக்குது. இந்து கோயிலில் இப்படியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செய்யலாம். இப்போ எங்களோட சைவ மந்திரம் கூட நன்றி நன்றி என் கேமரா பர்சன். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரம்மன் கோயில் அழகாக அமைத்திருக்கிறார்கள். நிறைய பேர் திருவிழா காலத்தில் விரும்பினோம். இதை ஃபாலோ பண்ணி வாரது நல்லம். ஒரு திருப்திக்காக, இப்போ ஒரு ஆத்ம திருப்தி, ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு வந்து நல்ல ஏரியா உண்டு. சும்மா ரிலாக்ஸாக நீங்கள் வீட்டை நிற்கிற நேரத்தில், ஏன்னா வீட்டை சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி வந்து பார்த்தீங்க பாருங்கள், நல்ல பெரிய ஒரு இது வந்து உண்மையாக நிறைய விஷயத்த கட் பண்ணி எடுத்துருக்கணும். இந்த லேண்ட் வந்து இந்த பக்கத்து லேண்டை பார்க்க தெரியுது தானே. இந்த லேண்ட் வந்து ஒரு மலைப்பகுதியாக அந்த பக்கத்து லேண்டை பார்க்க தெரியுது எங்களுக்கு. அப்படி ஒரு லேண்டாக தான் இந்த பக்கத்தில் இருக்குது. அப்படி ஒரு லேண்டாக தான் இந்த லேண்ட் இருந்திருக்கு. இந்த மிஷினை பார்க்க தெரியுது. ரிட்டைனிங் போர்டு எல்லாம் போட்டு அந்த பக்கத்து இதை செய்யணும். இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஃபில் பண்ணி செய்திருக்கணும். ஏமான எர்த் ஒர்க் நடந்திருக்கு. நார்க்கா இல்லை முன்னுக்கு போய் படம் எடுத்து முடிச்சு போட்டு ஓரளவுக்கு நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. நிறைவு செய்யும் நேரம், இந்த பதிவை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நேரத்தில் அபிஷேக் மண்டபம் மற்றது நிறைவு செய்ய நேரம் வந்துட்டது. என்னுடன் இந்த பதிவை பார்த்து இவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தானே, தொடர்ந்து பார்த்துருந்தானே அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. என்ன கனவேர் ஃபாலோ பண்ணுறீங்கள் வேர்ல்டு வைடாக, அத்தனை பேருக்கும் நான் சிட்னியில் காணைக்குள்ளே பொதுவாக ஒவ்வொரு இடத்தையும் போய் கதைக்குள்ளே மக்கள் சொல்லுவேன். கனவேர் எனக்கு சொல்கிறேன், நீங்கள் பார்க்கல உங்களை நீங்கள் சொல்லிக்குள்ளே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நான் கூட இதை பார்த்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி. அதே நேரத்தில் சும்மா ஒரு பாடிக்கு சொல்கிறாக்களை மிடிக்கணும். சுமார் சரி, அதை இப்போ சில பேர் ஒரு யார் நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸை சில இடங்களை பாடியாக சொல்லுவாங்க. அதை பற்றி நான் பெருசாக கணக்கில் எடுக்கிறேன். இல்லை, நான் ஏதோ வேலை இல்லாமல் சும்மா செய்து நிற்கிற மாதிரி. தட்ஸ் ஓகே. ஐ லவ் யூ பாய்ஸ், ஐ லவ் யூ கைஸ், ரைட்? நீங்கள் என்னதை சொன்னாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு விருப்பமான ஒரு வேலையை நான் செய்கிறேன்ற ஒரு திருப்தியிலான இதில் செய்கிறேன். அந்த வகையில் நீங்கள் என்ன காணைக்குள்ளே இதுகள் பார்த்து நான் அல்லது சிரித்தாலே எனக்கு போதும். நீங்கள் என்னை பார்த்து சிரித்தாலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமென்னுட்டா இவர் என்ன பார்த்துருக்காரு, என்ன பதிவை பார்த்து நான் என்ற ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே நேரத்தில் நான் கேட்பேன், எந்த பதிவு பார்த்தீங்க கடைசியாண்டு, அதையும் சொல்லுங்க. அப்போ இதுகள் வந்து எனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். சரிதான். இன்றைக்கு நான் கணக்கு வேலைகள் செய்திருக்கலாம், வீட்டை இருந்து, அல்லது என் தொழில் சார்பான வேலைகள் கூட நிறைய செய்திருக்கலாம். அப்படி இல்லாமல் நான் இதை பதிவை போடுறது வந்து எனக்கும் ஒரு விருப்பம், இதை ரசிக்கிறதுல விருப்பம். அது மாதிரி நீங்களும் இதை பார்க்கணுமென்ற ஒரு சந்தோஷம். அதுக்காண்டு தான் இப்படியான பதிவுகள். எனவே இதை ரசிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நேரம் மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய இந்த சிட்னி ஸ்ரீ என்ற பதிவை, என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையாண்டா, தயவு செய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விடுங்க. அப்படி தட்டைக்குள்ளே நடக்குமாண்டா எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனி நான் போடுற பதிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் ஒரு வித சப்ஸ்கிரைப் பண்ணுறது, சில பேர் நினைக்கிறது நான் அந்த மெம்பர்ஷிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அதுக்கு பே பண்ண வேண்டி வருமோ, கிரெடிட் கார்டு நம்பரை கொடுக்க வேண்டி வருமோ, அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து நான் போடுற பதிவு உங்களுக்கு வரும், அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி. பார்த்து ரசித்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். இது பாருங்க, இந்த லைட்டிங் போஸ்ட்டுகளுக்கு கூடுதலாக இப்படி தான் போடுவார்கள். ட்ராக் போல்ட்டுன்னு சொல்லி கீழே கான்க்ரீட்டை போட்டுட்டு
அதுக்கு மேலே இந்த 4 போல்ட்ஸில் தான் உண்மையாக இந்த போஸ்டே தங்கி நிற்கும். அதில் அழகான ஒரு லைட்டிங் போஸ்ட் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த இடத்தை நான் ஒருக்கா இரவு நேரத்தில் வந்து உங்களுக்கு காட்ட வேணும், பார்க்க வேணும், நானும் பார்க்க வேணும், உங்களுக்கும் காட்ட வேணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. நிச்சயமாக நான் செய்வேன். என்னோட வந்து பார்க்க விரும்புகிறாக்கள் தயவு செய்து இன்பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை விரைக்குள்ளே ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இன்றைக்கு வந்தாக்களே கன பேர் எனக்கு திரும்ப வாரதுக்கு சொல்லியிருக்கிறீங்க. இங்கே பாருங்க, நல்ல வடிவான ஒரு சின்ன ஒரு கான்க்ரீட் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்கணும். நல்லா இருக்கு என்ன. இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து சிவில் பேக்ரவுண்டை சேர்ந்துடானபடியா எனக்கு இதில் பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. மழை தண்ணி ஓடைக்குள்ளே சலசலண்டு ஓடும். இந்த பாருங்க, மேக்ஸிமம் லெவல் வாட்டர் லெவல் வந்து அந்த கான்க்ரீட்டில் பார்க்க தெரியுது. அது மட்டும் பெரிய மழை விரைக்குள்ளே வந்து சேருவார். இதில் அரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி இங்கே நிறைய வேலைகள் செய்திருக்கணும். நான் இந்த பதிவு கிட்டத்தட்ட எவ்வளோ 51 நிமிஷத்துக்கு கிட்ட வந்துட்டுது. இன்னும் தொடர விரும்பல. இத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்யும் நேரம் வந்துட்டது. அழகான ஒரு கான்க்ரீட் பிரிட்ஜ் மாதிரி போட்டுக்கணும். நல்ல கொலம்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஐடியாவை கிரியேட் பண்ணாக்களுக்கு இப்படி ஒரு டிசைன், ஸ்ட்ரக்சரல் டிசைன் செய்து இந்த ஐடியாவை கிரியேட் பண்ண அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள். சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கோவில். சரி உறவுகளே, இத்துடன் நான் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். என்னுடன் இந்த பதிவுக்கு உறுதுணையாக இருந்து வந்த அத்தனை பேருக்கும் இதில் நிற்கணும் பாருங்க, எல்லாரும் இதில் நிற்கிறோம். எங்களை இங்கே அழைத்து வந்த குமார் அவர்கள் என்னுடைய இன்றைய சாரதியாக இருந்து எங்களை இங்கே அழைச்சி வந்திருக்கிறார். ரேணுகா, பாமாக்கா, வசந்தி அத்தனை பேரும் நாங்கள் கேட்ட உடனே ஓமன்ட்டு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த நேர அவகாசத்தில் வந்ததுக்காக அவர்களுக்கும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். சரிதானே? மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் நான் சந்திப்பேன். அதுவரைக்கும் என்னுடைய தொடர்ந்து பாருங்கள், பதிவுகளை பாருங்கோ, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கோ என்று சொல்லி கூறி உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் திருநாவுக்கரசு ஸ்ரீதரன். நன்றி, வணக்கம்.